ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல என்னோடய மூத்தாருக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒடிசாவில் எப்படி நலுங்கு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானுமே பார்த்ததில்லை. ஆனால் எங்கள் மேரேஜ் டைமில் வந்து நான் வந்து அப்போ ரூமில் வரவே இல்லை, உள்ளவே இருந்துட்டேன். இது வந்து நான் பார்க்குறது எனக்கு புதுசாக இருந்துச்சு. சரி உங்களுக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30 மணி. நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திரிச்சு முன்னாடி சாணி காய்ச்சி போட்டு வாசல்லாம் கூட்டி முடிச்சாச்சு. இங்கே ஒடிசா வந்ததுக்கப்புறம் நம்ம டெய்லி வேலை பார்க்குற கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அம்மா வீட்டில் நல்லா 6 மாதம் கரெக்டாக 8 மணிக்கு 9 மணியாக தூங்கி எழுந்திரிச்சிருப்போம். இங்கே 5 மணிக்கு 5:30க்கு எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இன்னும் அது எனக்கு இதாக ஆகலை. ஒரு மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது எழுந்திரிக்கிறதுக்கு. சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது நம்மளுமே பழகிடணும். இன்றைக்கி மழை அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி வெயில் மாதிரி தான் இருக்குது கிளைமேட். மேடமும் எழுந்திரிச்சிட்டாங்க. மாமியார் வந்து பூஜை பண்ண போகிறாங்க. சரி ஓகே, நம்ம வாசலாம் கூட்டி முடிச்சாச்சு. இந்த இடத்த எல்லாமே சாணி போட்டு மொழிக்கிட்டு நம்ம வேலையை வைக்கலாம். டீலாம் ஒரு வழியாக போட்டு நான் குடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒலைய வச்சு அரிசியுமே போட்டாச்சு. நல்லா சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் வந்து பாத்திரம் விளக்கணும். நம்ம இந்த இடத்த எல்லாமே நான் சாணி போட்டு மொழிக்கிட்டேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கோழி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, நம்ம எங்கே கூட்டி க்ளீன் பண்ணி வைக்கிறோமே அங்கே வந்து அது இவங்க இந்த மாதிரி பண்ணுதுங்க. ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக ஆகுற மாதிரி இருக்குது எனக்கு. சரி ஓகே, சாப்பாடு வந்து ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிட்டோம். அன்றைக்கி வந்து என்ன குழம்பு பண்ண போகிறோம், குழம்புல பொரியல் மாதிரி தான் கஞ்சி சாப்பாடுக்கு. பீர்க்கங்காவும் அதுக்கு இது வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்ச பீர்க்கங்காய். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது. நம்ம வந்து ரேஷன் கடையில் வந்து அரிசி போடுறாங்க. நான் வந்து இன்னும் 1 டைம் கூட நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அரிசி வாங்கினதே இல்லைனா நான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நான் போக போகிறேன் அரிசி வாங்குறதுக்கு. அங்கேயுமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? வடை சட்டியும் வச்சாச்சு. நேற்று நைட்டில் நல்லா மழை பெஞ்சுது, அதனால கரண்ட்டுமே இல்லைன்னு எப்போ வரும்னு தெரியல. சரி ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கடுகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் காயுமே சேர்த்துட்டேன், உருளைக்கிழங்கும் பீர்க்கங்காயும். இப்போ காயுமே கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம மஞ்சள்தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வழியாக நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பினோம் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைக்கு வந்து நான் அரிசி வாங்க தான் போகிறேன். நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு அரிசி வாங்க வந்ததில்ல. காலையில் வந்தோம், ஒரு 10 மணி போல் வந்தேன். டைம் கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு. 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இன்னும் கூட்டமாக தான் இருக்குது. நாங்கள் கார்டு வந்து சீக்கிரமாக கொடுத்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சு நம்மளுக்கு முன்னாடி இங்கே இருக்க பக்கத்துக்குலாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரியுமே அவங்களுமே கொடுத்துருக்காங்க. இன்னும் வரல. நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம்னா, பாப்பா வர வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். என்ன ஒரு பயன்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் பார்த்துப்பாங்க, சாப்பாடுலாம் சாப்பிட்றா, இப்போ சாப்பாடு கொடுத்தா இது பண்ணுறோம், இதனால் அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி தேடவல ஒரு மாதிரி அழுவல பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஒரு இதாக இருக்கலாம், பாப்பா இப்போயே என்னை விட்டு கொஞ்சம் தனியாக கொஞ்சம் பழங்கணும், பழகிக்கணும் அவள். ஏன்னா நான் வந்து வேலை விஷயமா கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போயிடும். மாமியார் தான் பார்த்துப்பாங்க அவளை. இப்போயே நான் கொஞ்சமாக இங்கே இருக்கிறது 2 மாதம் வரைக்கும் அவளை விட்டு நான் பழகணும் மாமியார் கூட. அவங்க வந்து நல்லா பழகிட்டு அந்த மாதிரி இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சப்போர்ட்டு. அவங்கெல்லாம் நம்மளை யாரும் இது பண்ண முடியலை. அதுக்காண்டி தான் நான் மற்றபடி பாப்பாவை விட்டுட்டு போகணும், காசு தான் முக்கியம், அந்த மாதிரி நம்ம வீடு கட்டி முடிக்கணும். ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஒரு துணையாக இருக்கும். டக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது நினச்சி நாங்கள் 2 பேரும் தனியாக கஷ்டப்படுறதா இருக்கும். அதுக்காண்டி தான் இன்னும் அரிசி தரல, உக்காந்துட்டு இருக்கோம். அரிசி தந்தோடனே வாங்கிட்டு போக வேண்டியதான். ஓகே, அரிசி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து என்ன நீங்கள் இந்த ஓடியாலுக்குள்ளே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே இப்போ 6 மாதமாக அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வந்ததுக்கு புதுசாக இருக்குது. எனக்கு இந்த தலை துணி போடுறது, அதுக்கப்புறம் இது பண்ணது புதுசாக இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பழகிடுச்சு. இங்கே வந்தவொடனே இந்த வலையில் நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், போடாமல் இருக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் மாதிரி அங்கே போனால் தமிழ்நாட்டு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவோம், இங்கே வந்து நம்ம ஒடியா கல்ச்சர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, அரிசி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம்.
இதுதான் எங்கள் ஊர் ரேஷன் கடை. எங்கள் ஊரில் இல்லை, கொஞ்சம் தூரமாக போகணும். ஜெய்ப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் போய்க்கு நம்ம அரிசி வாங்கிட்டு வர்றோம். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் அரிசி வாங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக அரிசி கண்டியில் நைலில் வந்து காடுமே அவங்களும் இது பண்ணிட்டாங்க. நான் தான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், கண்ணில் வந்து லைட் அடிப்பாங்க. நம்ம ஊரில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் நினைக்கிறோம். இங்கே கண்ணில் வந்து லைட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அரிசி வாங்கிட்டு அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்கார் சித்தப்பா, அவரையுமே கூப்பிட்டுக்கிட்டு அவங்க இங்கே வந்தாலும் 2 பேர் பிரிய மாட்டாங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டான முறைக்கு சித்தப்பா வேணும்ல. அதுக்கப்புறம் அவங்களுமே அரிசியை தூக்கி போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் இது வந்து இவங்க தான் என்னோடய பெரிய மாமியார் மாமனார். அவங்க அரிசியுமே கொஞ்சம் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரி, அவங்க வயசானவங்க அந்த வெயிலில் எப்படி சைக்கிளில் வச்சு தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோலேயே தூக்கி போட்டாச்சு. ஆட்டோவில் தூக்கி போட்டு நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம அங்கே வர போகணும். ஒரு வேலையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு வரக்குள்ளே கரெக்டாக வந்து ஒரு 1 மணிக்கெலாம் வந்து வீட்டு வேலை முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்னோடய மூத்தாருக்கு நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் சொன்னால அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மூத்தாரும் என்னோடய கொழுந்தனாரும், ஏன்னா மூத்தாருக்கு வந்து துணை மாப்பிள்ளைன்னு ஒன்று வேணும் ஒடிசாட்டில். அந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பார்த்திங்கன்னா நம்ம தான் நலுங்கு வைப்போம், பொண்ணுக்கு இருந்தாலும் பசங்களை நம்ம தான் நலுங்கு வைப்போம். ஆனால் இங்கே வந்து ஒடிசாவில் எப்படி பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க. வந்து 1 ரூபா காயினோ 5 ரூபா காயினோ அந்த மாதிரி கொடுத்துட்டு பேசுவாங்களாம். பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் கரண்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் லைட் அடித்து இது பண்ணுது. இந்த சைடில் இருக்கிறாங்க பார்த்திங்களா, எங்கள் வந்து பொண்ணோட அண்ணா தம்பி 3 பேர். இந்தாண்ட வந்து என்னோடய மூத்தார் என்னோடய கொழுந்தனார். அவங்களோட காலெல்லாம் எங்க கழுவணும். கழுவிட்டு தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சடங்கு சம்பிரதாயம் தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நம்ம பார்க்குறேன். நான் ஏன்னா எனக்கு வந்து நடந்தப்போ நான் வீட்டை விட்டு வெளியே வரல, நான் உள்ளே தான் நடந்துக்கிட்டு இருந்தேன்னா. அவங்க 3 பேர் அண்ணன் தம்பி வந்திருந்தாங்களா, அவங்க 3 பேர் காலுமே கழுவணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தட்டு வச்சுருப்பாங்க கீழே, அந்த தட்டு தான் கழுவணும். எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று தனியாக எட்ட போகாமல் அங்கேயே நான் பார்த்துக்கிட்டே அந்த கரெக்ட் டைம் பார்த்து கரண்ட்டு போயிடுச்சு. ஜென்ரேட்டரும் ஆன் பண்ணாமல் விட்டுட்டாங்க, ஆயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ நிறையா விஷயத்தில் நம்ம இந்த மாதிரி தான் இருப்போம்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு பொருள் நம்மளுக்கு வெறும் டக்குன்னு அது தேவையான நம்ம எடுத்து வச்சுக்க மாட்டோம், அந்த தூக்கி போடுறோமே, எப்போ தேவை வருது தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இவங்க பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு. ஆனால் எங்கே வச்சாங்கன்னு தெரியாமல் தேடிட்டு கிடந்தாங்க ரொம்ப நேரம் வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லா மொபைலையும் வச்சு லைட் அடித்து அதுக்கப்புறம் வந்து என்னோட மூத்தார் இருக்காங்களா, அவங்க வந்து மாப்பிள்ளோட பொண்ணு காலை வந்து மாப்பிள்ளோட தம்பி காலை வந்து பிடிச்சிப்பாங்க, டைட்டாக பிடிச்சிப்பாங்க, விடவே மாட்டாங்க. அது வந்து டைட்டாக பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெள்ளி செயினோ அவங்களால முடிஞ்ச தங்கமோ வெள்ளியோ ஏதாவது வந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வெள்ளி செயின் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த காலை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க, அவ்வளோ டைட்டாக பிடிச்சிப்பாங்க. இவர் இழுப்பார நான் விட மாட்டார், அந்த அளவுக்கு பிடிச்சி இழுக்குவேன். இவர் வந்து மாப்பிள்ளை வந்து விட்டுட்டாருன்னா அந்த செயின் அவருக்கு கிடைக்காது, அது விடாமல் பிடிச்சிருந்தா அந்த செயின் அவருக்கு கிடைக்கும், அந்த மாதிரிங்க இது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளோட தம்பி வந்து பொண்ணோட தம்பி வந்து மாப்பிள்ளைக்கு வந்து அந்த வெள்ளி செயின் வந்து போட்டு விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காலை விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கால் விட்டதுக்கப்புறம் 2 பேருமே துணை மாப்பிள்ளையும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளையுமே பொண்ணோட அண்ணன் தம்பி கால் விழுந்து தொட்டு கும்பிடுவோம். தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் அவங்களோட ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க நலுங்கு வச்சுட்டு போயிட்டாங்க. பாப்பா கரெக்ட் டைமில் அந்த டைம் தூங்குகிற டைமாக தான் அவள் 8 மணிக்கெலாம் தூங்கிடுவான். அன்றைக்கி நேற்றுன்னு பார்த்து நல்லா பாட்டு எல்லாம் கூட்டத்தை பார்த்தோம், தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 10 மணி போல் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே நலுங்கு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து தாம்பழத்தில் தானே வைப்போம், ஆனால் இங்கே எல்லாமே இலையில தான் வைப்பாங்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணை மாப்பிள்ளைக்கும் வந்து நலுங்கு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மஞ்சள் தான் போடுவாங்க. நம்ம ஊரில் சந்தன குங்குமம் வைப்போம், ஆனால் இங்கே வந்து மஞ்சள் தான் வைப்பாங்க மாப்பிள்ளைக்கு. அது மூஞ்சி ஃபுல்லாக தடவி விடுவாங்களே, அது ஏன்னு அப்படி தெரில. நம்ம ஊரில் மஞ்சள் வந்து பசங்களுக்கு மூஞ்சிலே தடவ மாட்டோம், ஆனால் இங்கே தடவுறாங்க. நான் அதுக்கப்புறம் உள்ளே நின்று ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை வீட்டு தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க பண்ணாங்க. அந்த டைமில் தான் பாப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். அப்புறம் நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சு வரனப்போ அகைன் திரும்பி 1 டைம் இந்த மாதிரி சுற்றி வருவாங்களே, சுற்றி 4 சைடு 3 சைடு நினைக்கிறேன், 3 டைம் சுற்றி வரல. அந்த மாதிரி தண்ணி ஊற்றணுமா, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் தண்ணி ஊற்று அதுக்கப்புறம் வந்து இவங்க கை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து எல்லாரோட பெரிய அண்ணின்னு பார்த்தா எல்லாரோட பெரிய மருமகன்னு பார்த்தா இவங்க தான். அதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சு இங்கே இப்போ வில்லேஜ் மெம்பராக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நலுங்கு வைப்பாங்க.
மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் ஸ்வீட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம நலுங்கு வச்சுட்டு என்னம்மா பண்ணுவோம். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்குறதா இருக்குது. ஏன்னா நம்ம டைமில் என்னோடய டைம் வந்து நான் வந்து ரூமை விட்டு வரவே இல்லை. நான் வந்த புதுசு அதனால் நான் வரவே இல்லை. ஆனால் இதில் வந்து எல்லாமே நான் பார்த்தேன். நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு கொரியா மேரேஜ் வந்து நான் அட்டன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சடங்கு சம்பிரதாயத்தில் எனக்கு அவ்வளோவும் தெரியாதுல்ல. அதனால் எல்லாமே எனக்கும் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. நானும் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு. அதான் அதுக்கப்புறம் எல்லாமே வந்தவங்க எல்லாமே கொஞ்சம் நலுங்கு வச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அதான் உங்களுக்குமே ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துருந்தேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு ஊரில் ஒரு மாதிரி கல்ச்சர் இருக்கும். இங்கே ஒடியாலே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஊரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்களே, அதேமாதிரி ஒடிஷாலையும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு ஊர் காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல. என்னோடய ஆதிவாசி இதில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றவங்க இருக்காங்களா அந்த மாதிரி வேறு மாதிரிலாம் பண்ணுவாங்க. எங்கள் இதில் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து கல்யாணம். நைட்டு நம்ம கிளம்புறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நைட்டு நம்ம வந்து பொண்ணு வீட்டில் தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட பொண்ணுங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. திங்கக்கிழமை அன்றைக்கி ரிசப்ஷனு. அதெல்லாம் மறக்காமல் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். 2 நாள் நல்ல மழை பெஞ்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த மழை கிளைமேட்னால எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நான் பார்க்கலாம்.